வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சந்தியா அவங்க கையில இருக்கிற மேப்பை யூஸ் பண்ணி தீவிரவாதிகள் இருக்க இடத்த தேடி போறாங்க. போற வழியில செல்வத்தோட ஆட்கள் ஒரு குழி தோண்டி வச்சிருக்கிறாங்க. அதுல தெரியாம விழுந்துடுறாங்க சந்தியா. சந்தியா அவங்க கையில வச்சிருக்கிற கயரை யூஸ் பண்ணி வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்க ஏறி வந்துட்டு இருக்கிறப்ப அப்துல் கையை கொடுத்து சந்தியாவை மேல தூக்கி விடுறாரு. அப்துலோட சேர்ந்து சேட்டன் ஒரு சில ட்ரைனிங் ஆபீசர்ஸ்மே வந்திருக்கிறாங்க. சந்தியா அப்துல்கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு யார் அப்துல் வர சொன்னது? என் கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் மாட்டணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்புறமா நீங்க திட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அப்துல். சீரியஸா பேசுங்க அப்துல் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. ஏன் சமூக விரோதிகளை நீ மட்டும் தான் பிடிக்கணுமா சந்தியா அப்படின்னு அப்துல் கேக்குறாரு. கௌரி மேடத்தையும் சரவணனையும் நீ மட்டும் தான் காப்பாத்தணுமா? நாங்களும் போலீஸ் தானே அப்படின்னு கேக்குறாரு. அப்துல் சொல்றாரு, சந்தியாட்ட நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கிற, என்னோட டிக்னிட்டியை நீ தான் காப்பாத்திருக்கிற சந்தியா அப்படின்னு சொல்றாரு. உனக்கு நான் ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேக்குறாரு. இந்த ஆபரேஷனை நம்ம சேர்ந்தே செய்யலாம், டீம் ஒர்க் கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்துல். சந்தியாவும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததான் போலீஸ்காரங்க அங்க இருக்கிற கிராம மக்கள்கிட்ட ஊர் தலைவரை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர் இப்போ ஊர் தலைவர்கிட்ட சொல்றாரு, இந்த திருவிழாவை தடை பண்ண சொல்லி எங்களுக்கு மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஊர் மக்கள் இப்போ போலீஸ் ஆபீசர்ட்ட சொல்றாங்க, எங்க முன்னோர்கள் காலத்துல இருந்து ஒரு தடவை கூட திருவிழா தடைப்பட்டதே இல்ல ஐயா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தான் பெரிய மனசு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு 8 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு போலீஸ் ஆபீசர். அதுக்குள்ள திருவிழாவை முடிச்சிட்டு நீங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கிடையில சந்தியாவும் சந்தியா கூட வந்த ட்ரைனிங் ஆபீசர்ஸும் சமூக விரோதிகள் இருக்கிற இடத்த தேடி போறாங்க. போற வழியில இப்போ சேட்டனோட கால் சுலுக்கிடுது. சந்தியா சொல்றாங்க, நான் இப்போ ஒண்ணு பண்ணுவேன், வலிக்கும், ஆனா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா இப்போ சுலுக்கெடுத்து விடுறாங்க. சேட்டனுக்கு சரியாயிடுது. செல்வத்தோட ஆள் வந்து இப்போ செல்வத்தை சொல்றான், கவர்மெண்ட் இருந்து எந்த தகவலும் கிடைக்கல சகோ அப்படின்னு சொல்றான். என்னோட டிமாண்ட் அவங்க ஏத்துக்கிறதா தெரியல அப்படின்னு சொல்றான். செல்வம் சரவணன்ட்ட சொல்றான், எல்லாமே ஒன்னாலேயும் உன்னோட பொண்டாட்டினாலதான் அப்படின்னு சொல்றான். அவ மட்டும் குறுக்க வராம இருந்தா இந்நேரத்துக்கு நான் கேட்டது எல்லாமே கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றான். என்னோட லைன்ல எதுக்காக கிராஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வச்சே சரவணனை தலையில அடிச்சிடுறான். செல்வம் கௌரி மேடத்தை சொல்றான், உன் கண்ணு முன்னாடியே ஒருத்தர் சாக போறத இனிமே நீ பார்க்க போற அப்படின்னு சொல்றான். சிவகாமி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க, என்னோட பிள்ளையை என்கிட்ட வந்து சேர்த்துரு கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. இப்படி உனக்கு என்ன சோதிக்கணும்னு தோணுச்சுன்னா என்னோட உசுறு கூட எடுத்துரு கடவுளே அப்படின்னு சொல்லி அழுது வேண்டிக்கிறாங்க. சந்தியா கூட வந்த ட்ரைனிங் ஆபீசர்ஸ் எல்லாருமே இப்போ தேடி போயிட்டு இருக்கிறாங்க. தப்பான வழியில போற மாதிரி தெரியுது அப்படின்னு அப்துல் சொல்றாரு. சந்தியா சொல்றாங்க, நம்ம கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கிறோம், பாருங்க இந்த இடம் நல்லா கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அப்துல் திடீர்னு நின்றாரு. என்னாச்சு அப்துல், வாங்க அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. காலுக்கு கீழே கன்னி வெடி இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்துல். சந்தியா சொல்றாங்க, நீங்க கால் அசைக்காம அங்கேயே நில்லுங்க அப்துல் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, என்னோட கதை அவ்வளவுதான், நீங்க போய் ஆபரேஷனை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு அப்துல் சொல்றாரு. சந்தியா சொல்றாங்க, அப்படிலாம் எங்களால விட்டுட்டு போக முடியாது அப்துல், ஒரு நிமிஷம் நீங்க அமைதியா நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா இப்போ அப்துல்லோட கால் பக்கத்துல இருக்கிற மண்ணெல்லாம் தள்ளி விடுறாங்க. அப்துல் இடுப்புல கயிறை கட்டி இப்போ அப்துல்ல சேஃப்டியா தூக்கிடுறாங்க. தூக்குன உடனே கன்னி வெடி வெடிச்சிருது. பட் அவர் மேல படல. அந்த வெடி வெடிக்கிற சத்தம் இப்போ செல்வம் இருக்கிற இடம் வரைக்கும் கேக்குது. செல்வம் சொல்றான், யாரோ நம்ம இருக்கிற இடத்த கிராஸ் பண்ணிருக்கிறாங்க, அதனாலதான் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். ஜோதி சொல்றாங்க, இது கண்டிப்பா சந்தியாவோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அவங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு, இனிமேலும் நம்ம பொறுமையா இருக்க வேணாம் அப்படின்னு செல்வம் சொல்றான். கௌரி மேடம் சொல்றாங்க, எங்களுக்கு நீ கொடுத்த டைம் மட்டும் முடியலடா, உன்னோட டைம் முடிய போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வெடி சத்தம் கேட்டுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல சங்கு சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிலைமை தெரியாம இந்த நேரத்துல பஞ்ச் டயலாக் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு செல்வம் கோபப்படுறான். ஜோதி சொல்றாங்க, இவளோட சோழியெல்லாம் இப்ப உடனே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு கௌரி மேடம் சிரிக்கிறாங்க. உன்னோட டிபார்ட்மெண்ட்டை நினைச்சு நல்லா சிரி அப்படின்னு சொல்றான் செல்வம். எங்க டிமாண்ட பத்தி சொல்லியும் உன்னோட உயிரை பத்தி கவலைப்படாம உன்னோட ஆட்கள் காட்டுக்குள்ள இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். ஜோதி சொல்றாங்க, அந்த சந்தியாவை நான் தான் என்னோட கையால கொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. செல்வம் சொல்றான், அந்த சந்தியாவுக்கும் எனக்கும் பழைய கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்றான். சந்தியா கண்ணு முன்னாடியே இவங்க 2 பேரையும் நான் சாகடிக்கணும், அதை பார்த்து அவ அழுறத நான் ரசிக்கணும் அப்படின்னு சொல்றான். ஜோதிட்ட செல்வம் சொல்றான், அவங்க இங்க வரப்ப நம்ம தயாரா இருக்கணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்றான். அப்துல் சந்தியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சந்தியா அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எதுக்கு, வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.